Welcome to our channel. Hello friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா cook with comali Grace Karunas மேடம் செஞ்ச crackling spinach வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்தீங்க அப்படினா பாலக்கீரை அதாவது பசலைக்கீரை, corn flour, சோள மாவு, chili flakes, sugar, salt, crushed almonds, வெள்ளை எள்ளு, பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு oil. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாலக்கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் வந்து சோள மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கும். அதோடையே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். கீரை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரக்கூடாது. கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஊற விட வேண்டாம். நம்ம கீரையோட கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வெள்ளை எள்ளை பேனில் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாதாமை வந்து நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த வெள்ளை எள்ளை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம காரம் இனிப்பு இல்லை மூணுமே கலந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். முதல்ல காரம் மட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேரெக்டாக சாப்பிட்லாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 டேஸ்ட்டுமே வந்து ஹைலைட்டாக இருக்கும். இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை இப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை வெறும் சுகர் மட்டும் போதும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடாமல் சால்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ கிரேஸ் கருணாஸ் மேடம் செஞ்ச கிராக்லிங் ஸ்பினாச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.